சிறுகடிக்க ஆசை சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். சத்யாவை கடத்தினதுக்காக சிட்டியை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஸ்டேஷன்ல இருக்க இன்ஸ்பெக்டர் அருண் கிட்ட சொல்லி, அருண் அந்த பையனை வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அருண் சீதாக்கு கால் பண்ணி, உன் தம்பிய ஸ்டேஷனுக்கு வந்து இவன் தான் என்ன கடத்தினா, போதை ஊசி போடுறதுக்கு ட்ரை பண்ணான்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்காரு. எக்ஸாம் முடிஞ்ச உடனே அந்த தம்பியை கூட்டிகிட்டு வரியா அப்படின்னு சீதா கிட்ட சொல்றாங்க. சரிங்க சார், நான் வர சொல்றேன் அப்படின்னு அருண் கிட்ட சீதாவும் சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்த முத்து கிட்டையும் சொல்லிடுறாங்க. முத்து, எக்ஸாம் முடிஞ்ச உடனே நானே கூட்டிட்டு வரேன். இல்ல மாமா, காலேஜ் வாசல்ல நான் தான் நிக்கிறேன், நானே கூட்டிட்டு வரேன், நீங்க டியூட்டி இருந்தா பாருங்க மாமா அப்படின்னு சீதா சொல்லிடுறாங்க. இல்ல சீதா, சவாரி இப்போ இறக்கி விட்டுருவேன், நான் உடனே வரேன். அப்படின்னா நானு சத்யாவை கூட்டிட்டு ஸ்டேஷனுக்கு போறேன் மாமா, நீங்க அங்க வந்துருங்க அப்படின்னு சீதா சொல்லிட்டு சத்யாவை கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. அருண்குமார் அங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சீதா கிட்ட அருண்குமார் நல்லாவே பேசுறாரு. ஓ, இவன் தான் உன் தம்பியா அப்படின்னு சத்யா பாக்குறான். சீதா, உனக்கு இவரை முதவே தெரியுமா? ஆமாடா, ஹாஸ்பிட்டல்ல அவங்க அம்மா கூட்டிட்டு வந்திருந்தாங்க, அந்த பழக்கம், அதுலதான் நான் ஹெல்ப் கேட்டேன். இவர் தான் உன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி எங்க இருக்கிறன்னு லொகேஷன் எடுத்து கொடுத்தாரு, அதனாலதான் மாமா வந்து காப்பாத்தினாங்க அப்படின்னு சீதா சொல்றாங்க. சத்யா சிட்டி மேல ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. இவன் வட்டிக்கு விடுறான், போதை மருந்து ஊசி போட்டு என்னைய எக்ஸாம் எழுத விடாம தடுக்கணும்னு முயற்சி பண்ணான், என்ன கிட்னாப் பண்ணிருக்கான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துட்டு சத்யா வெளியில வர நேரமா பார்த்து அருண் கிட்ட சத்யா பேசிக்கிட்டு இருக்காங்க. முத்து உள்ள வர்றாரு. என்ன இவன் இந்த டிராபிக் கான்ஸ்டபிள் சத்யா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு வேகமா ஓடி வர்றாரு முத்து. டேய் சத்யா, என்னடா ஆச்சு? இல்ல மாமா, ஒண்ணும் இல்ல, என்ன கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க சொல்லி சொன்னாங்க, அதனாலதான் நான் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தேன். சீதா இப்ப வெளியில போயிருக்காமாமா அப்படின்னு சத்யா சொல்றான். இப்ப வந்துருவா சீதா, சீதா வெளில போயிருக்கு, இப்ப வந்துருமாமா அப்படின்னு சத்யா சொன்ன. என்ன சார், என் மேல இருக்க பகையில என் மச்சான பழி வாங்கலாம்னு நினைக்கிறீங்களா? பாவம் சார், அவன் சின்ன பையன், அவனை வச்சு கேம் ஆடிடாதீங்க, உங்களுக்கும் எனக்கும் தானே சார் பிரச்சனை, உங்க கோவத்தை என் மேல காமிங்க அப்படின்னு முத்து பேசுறாரு. டேய் ரவுடி பையல, என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன பார்த்தா ரவுடி மாதிரியா தெரியுது? உன் மேல கோவம் இருந்தா உன்கிட்ட தாண்டா காமிப்பேன், அதுக்காக யாருன்னே தெரியாது இவன் மேல எல்லாம் காட்ட மாட்டேன் அப்படின்னு அருண் பேசுறாரு. சத்யா உடனே, மாமா கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, ஓ சீதாவோட மாமா இவன் தானா அப்படின்னு அருண் யோசிக்கிறார். மாமா இல்ல மாமா, நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, சார் ரொம்ப நல்லவரு, என்கிட்ட நல்ல விதமா தான் பேசிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சத்யா சொல்லும் போது, என்னடா சத்யா சொல்ற, அவர் உன்னை எதுவும் வம்பு இழுக்கல, என் மேல இருக்க கோவத்துல எங்க அண்ணன் ஸ்டேஷன்ல சட்டை கழட்டிட்டு உட்கார வச்சிருந்தாரு, அடிக்கடி நானும் இவரும் மோதிக்கிறோம்டா, அந்த ஞாபகத்துல நான் இப்ப பேசிட்டேன். இல்ல மாமா, இவர் ரொம்ப நல்லவர், இவர் தான் இப்ப ஹெல்ப் பண்ணிருக்காரு நம்மளுக்கு அப்படின்னு சொன்ன முத்து கேக்குறாரு. என்ன சத்யா சொல்ற? ஆமா மாமா, சீதா அவளோட ஃப்ரெண்டு மூலமா இவர்கிட்ட தான் ஹெல்ப் கேட்டிருக்கா, என்னோட நம்பரை சைபர் கிரைம்ல கொடுத்து லொகேஷன் எடுத்து கொடுத்ததே இவர் தானா, அதனால்தான் நீங்க என்ன வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க மாமா அப்படின்னு சத்யா சொன்ன முத்து ஒரு நிமிஷம் அருண்குமார மேலையும் கீழையும் பாக்குறாரு. என்ன சத்யா, நீ சொல்றது உண்மையா என்ன? இவரு அப்படிப்பட்ட ஆளா? என்ன சார், சத்யா சொல்றது உண்மையா அப்படின்னு முத்து அருண் கிட்டே கேட்கும் போது அருண் சொல்றார், என்கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க என்னோட ஃப்ரெண்டு, நான் ஹெல்ப் பண்ணேன், இவன் உன்னோட மச்சினன்லாம் எனக்கு தெரியாது, படிக்கிற பையன் உதவி வேணும்னு கேட்டாங்க, நான் உதவி பண்ணினேன், உன்ன மாதிரி முரட்டு ரவுடிலாம் நான் கிடையாது, என் டியூட்டில நான் கரெக்டா இருக்கேன், அவ்வளவுதான் அப்படின்னு அருண் சொல்லிடுறாங்க. என்னமோ சார் பரவாயில்ல, சத்யா எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்க தான் பெரிய உதவி பண்ணிருக்கீங்க, அவன் மட்டும் இன்னைக்கு எக்ஸாம் எழுதாம போயிருந்தா அவனோட வாழ்க்கையே முடிஞ்சு போயிருக்கும் சார், என் மேல இருக்க கோவத்துல நீங்க பழி வாங்குறீங்களோன்னு ஒரு கணம் யோசிச்சுட்டேன், பரவாயில்ல, போலீஸ்காரங்க மனசுக்குள்ள கூட நல்ல மனசு இருக்குது, நல்ல இதயம் இருக்குது உங்களுக்கும் அப்படின்னு முத்து அருண்கிட்ட பேசுறாரு. என் டியூட்டில நான் கரெக்டா இருக்கேன், அத பாக்கும்போது உனக்கு தப்பா தெரியுது அப்படின்னு அருண் சொல்றாரு. அருண் வெறப்பா கோவத்தோட தான் இருக்காரு. முத்து சொல்றாரு, எனிவே சார், நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி, என் மச்சனை எக்ஸாம் எழுதுறதுக்கு உதவி பண்ணனீங்க, நீங்க மட்டும் சரியான நேரத்துல சைபர் கிரைம்ல வச்சு இவனோட லொகேஷன் எங்க இருக்குன்னு எடுத்து கொடுக்காட்டி இவனை கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது, அவனுங்க போதை ஊசிய போட்டு இவனை போதை மருந்து பயன்படுத்துறவன்னு சொல்லி எக்ஸாம் எழுதவே விடாம தடுத்திருப்பானுங்க, அதுக்கப்புறம் அந்த ரவுடி பயலும் தப்பிச்சு போயிருப்பான், இன்னைக்கு அவனும் ஸ்டேஷன்ல மாட்டிட்டு கம்பி என்றான், 2 விஷயம் நல்லது பண்ணிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்றாரு அருணுக்கு.